ஆண்டவராகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இங்கில்லை. உலக வரலாற்றில் உன்னத தேவன் உயிரோடு எழுந்தது உலகத்திற்கு வியப்பு. உலக வரலாற்றில் உன்னத தேவன் உயிரோடு எழுந்தது உலகத்திற்கு வியப்பு. ஆனால் உலக மாந்தருக்கு நம்பிக்கை எனும் மறுவாழ்வு கிடைத்தது நல்ல முத்தாய்ப்பு. இயேசுவின் மொழிகளை இம்மக்கள் கல்லறையில் புதைத்துவிட்டு இன்று உயிரோடு எழுந்தவரை கல்லறையில் தேடுகிறார்கள். அற்புதங்களை இயேசு பெருமான் அன்றாடம் செய்த அந்த நிகழ்வுகளை இன்று மறந்துவிட்டு கல்லறையில் தேடுகிறார்கள். தீர்க்கனின் தீர்க்கமான மொழியையும் வேதத்தையும் மறந்துவிட்டு இன்று கல்லறையில் தேடுகிறார்கள். தினமும் இயேசுவை அந்த சிலுவில் அறைந்து சிதைந்து சீழுகின்ற மக்கள் உயிர்த்ததில் வரும் பொருள் புரியாமல் அருளில்லாமல் தன்னை மறந்துவிட்டு கல்லறையில் தேடுகிறார்கள். லாசரு என்று உயிர்ப்பித்தவர், ஜெபத்தலைவன் மகளை உயிர்ப்பித்தவர் இந்த அற்புதங்களை மறந்துவிட்டு கல்லறையில் தேடுகிறார்கள். மூவரில் ஒருவர் இன்று மூன்றாம் நாளில் உயிரோடு எழுவார் என்ற சத்தியத்தை மக்கள் மறந்துவிட்டு கல்லறையில் தேடுகிறார்கள். அவர் இங்கில்லை. வாழ்க்கை வாக்கியத்தில் நாம் மெய்யெழுத்தாய் இருந்தோம். அவர் உயிரோடு எழுந்ததால் நாம் உயிரெழுத்துகளானோம். அவர் இங்கில்லை, நெஞ்சில் வாழ்கிறார். இயேசுவின் அருள்மொழி புரட்சியானது. அவர் உயிர் பெற்றதும் புரட்சியானது. அவர் உயிர் பெற்றதும் புரட்சியானது. நான் கல்லறை பேசுகிறேன். வரலாற்றை மாற்றினேன். அடக்கம் செய்த இயேசுவை அடக்கி வைக்காமல் தோல்வியுற்றேன். கல்லறை என்பது மூடிய கிடப்பது, இது மரபு. ஆனால் அந்த கல்லறையை உதறி தள்ளி அவர் உயிரோடு எழுந்தவர். கல்லறை திறந்ததால் இயேசுக்கு பரலோக கதவுகள் திறந்தன. தீர்க்கதரிசியின் இறைவாக்கினை உயிர்ப்பித்தது அந்த கல்லறை. கல்லறை மீது முத்திரை போட்டார்கள். ஆனால் அந்த முத்திரை மரண நித்திரை கலைத்தது. அவர் இங்கில்லை என்ற திருவார்த்தை நிறைவேற அந்த கல்லறை கதவு திறந்தது. ஜீவ ஒளியாக வந்த ஜீவபாலகன் எங்கள் இல்லங்களில் ஒளி பெருக்க உயிரோடு எழுந்தார். வேண்டாம், ஜனநாயகத்தை புதைக்குழியில் புதைத்துவிட்டு தேர்தல் நடக்கிறது. இன்று ஜனநாயகத்தை புதைக்குழியில் புதைத்துவிட்டு தேர்தல் நடக்கிறது. திருப்பலிகள் சிறப்பாக நடைபெற தேர்தல் வேண்டாம். பதவியில்லாமல் மக்கள் பரமனுக்கு என்றும் தீர்ப்பினை செய்ய தேர்தல் வேண்டாம். பணிவு இல்லாமல், பரிசுத்தமில்லாமல், பதவி ஆடை இல்லாமல் பரமனை அன்பு பெற தேர்தல் வேண்டாம். பணிவு இல்லாமல், பரிசுத்தமில்லாமல், பதவி ஆடை இல்லாமல் பரமனின் அன்பு பெற்றிட தேர்தல் வேண்டாம். கூட்டுத் தொழுகை குடும்பமாக சேமித்து ஆலயத்தில் என்றும் வழிபாடு நடத்திட வேண்டாம் தேர்தல். கள்ளர் குகையாக்காமல் காணிக்கை கேட்டு சபையாரை வஞ்சிக்காமல் ஆவிக்குரிய வழிபாடு ஆலயத்தில் நடந்திட வேண்டாம் தேர்தல். சிரிப்புக்குள்ளே நஞ்சை மறைத்து பேசி ஜபமில்லாமல் திருமறையுள் அன்பில்லாமல் நடக்கும் ஆராதனை நடத்த வேண்டாம் தேர்தல். கூட்டுத் தொழுகையில் மனம் ஒன்றாக இணையாமல் பதவிகளால் பிரிந்து தொழுகை செய்யும் வழிபாடு நடக்க வேண்டாம் தேர்தல். கூட்டுத் தொழுகையில் மனம் ஒன்றாக இணையாமல் பதவிகளால் பிரிந்து தொழுகை செய்யும் வழிபாடு நடக்க வேண்டாம் தேர்தல். தேர்தலினால் பல ஆடுகள் மேய்ப்பினை
தேர்தலினால் பல ஆடுகள் மேய்ப்பனை விட்டு வேறு கூடாரத்துக்கு செல்வதால் வேண்டாம் தேர்தல். திருமறையில் இவ்விரண்டும் வெளியே வா இறங்கி வா. திருமறையில் இவ்விரண்டும் திருமறையின் அற்புத கண்களாகும். கல்லலிருந்து வெளியே லாசரு உயிரோடு வந்தார். கல்லிலிருந்து வெளியே லாசரு உயிரோடு வந்தார். நாம் நல்லலிருந்தே நற்சிந்தனைகள் இல்லாமல் பெயருக்கு கிறிஸ்தவர்களாக வாழும் வழியை விட்டு வெளியே வர வேண்டும். நாம் நல்ல அறையிலிருந்தே நற்சிந்தனைகள் இல்லாமல் பெயருக்கு கிறிஸ்தவர்களாக வாழும் வழியை விட்டு வெளியே வர வேண்டும். பதவி என்னும் கல்லறையை துறந்து பரிசுத்தம் என்னும் பதவியை பெற்று பரமனின் அன்பில் பங்கு பெறுவீர். பதவி என்னும் கல்லறையை துறந்து நீ பரிசுத்தம் என்னும் பதவியை பெற்று பரமனின் அன்பில் பங்கு பெறுவீர். ஆணவம் என்னும் மதத்தை உதறிவிட்டு அன்பு என்னும் வாழ்வு சோலையில் என்றும் வாழ்ந்திட இறங்கி வா. அன்று ஒரு சகேவு, ஆனால் இன்று பல சகேவுக்கள் பணம் என்னும் மரத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளார்கள். அன்று ஒரு சகேவு, ஆனால் இன்று பல சகேவுக்கள் பணம் என்னும் மரத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளார்கள். அந்த சகேவு போல ரட்சி வளர்ந்திட இறங்கி வர வேண்டும். பாவப்போர்வையை போர்த்தியுள்ள பெரிய மனிதராக வேடம் போடும் உத்தமர்கள், பாவப்போர்வையை போர்த்தியுள்ள பெரிய மனிதராக வேடம் போடும் உத்தமர்கள் இயேசுவின் பார்வைப்பட குகை விட்டு வெளியே வர வேண்டும். பெருமை என்னும் மரத்தை பெரிதாக எண்ணாமல் தூக்கி எறிந்து நீ இயேசு பெருமான் ஆசி பெற்றிட இறங்கி வர வேண்டும். ஒன்றாய் இருப்போம். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இணைந்தது திருமறையாகும். மார்த்தாள் மரியாள் போலவே இணைவோம். எலியாவும் எலிசாவும் என்றும் ஒன்றாய் இருந்தது போல் ஒன்றாய் இருப்போம். மோசேவும் ஆரோனும் இணைவது போல விசுவாசமும் வாழ்வும் ஒன்றாய் இருப்பது போல் ஒன்றாய் வாழ்வோம். சங்கீதமும் ஊமையும் இணைந்தது போல் உலகில் இணைந்திருப்போம். இயேசுவும் அற்புதமும் இணைந்திருப்பது போல் இவ்வுலகில் இயேசுவோடு இணைந்திருப்போம். இனி பாவக்குளத்தில் குளித்துவிட்டு விலை பேசும் விலை மாந்தரே, பரிசுத்த ஆடையை கழட்டிவிட்டு அசுத்த ஆடை அணியும் மாந்தர்களே, பரிசுத்த ஆடையை கழட்டிவிட்டு அசுத்த ஆடையை அணியும் மாந்தர்களே, தன்மானத்தை காற்றில் பறக்கவிட்டு அவமானம் என்ன வண்ணம் பூசும் எழில் விலைமகள், வாழ்வில் வயிற்று நிரப்ப இந்த பூவுலையில் வெறுமையாக வாழ்கிறாள். வாழ்க்கையை அவள் நிரப்ப கருப்பை காலியாக உள்ளது. விலை மாதவை கல்லெறிந்து கொள்வது மோசேயின் சட்டம். கல்லால் அடித்து கொல்ல நினைப்பவர் இயேசுவின் அன்பின் சொல்லால் மனம் மாறினார்கள். கல்லால் அடித்து கொல்ல நினைப்பவர்கள் இயேசுவின் அன்பின் சொல்லால் மனம் மாறினார்கள். மாந்தர்களே, வாழ முயற்சி என்னும் பாதையில் முழு மனிதராக வாழுங்கள். இயேசு பரிசாக அளித்த மன்னிப்பை பிறருக்கு மனதார வழங்கி இயேசு தொழுது என்று மகிழுங்கள். ஆழமாக வல்ல தேவனின் வார்த்தைப்படி வாழ்ந்தால் நம் வாழ்வில் வசந்தம். தேவனின் வார்த்தை மீறியதால் உலகில் பாவம் பிறந்தது. மோசே சூர் என்னும் பாலைவனத்தில் தண்ணீருக்காக மக்கள் தவித்த போது மரத்துண்டை போடச் சொன்னான். போட்டவுடனே தண்ணீர் மதுரமானது. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் கசப்பு இனிப்பாக மாறும் வாழ்வில் கிருபை சேரும். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் கசப்பு இனிப்பாக மாறும் வாழ்வில் கிருபை வந்து சேரும். கோல் போட்டவுடன் செங்கடல் பிளந்தது. தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் பாவமும் துன்பமும் என்றும் விலகிடும். தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் பாவமும் துன்பமும் என்றும் விலகிடும். இயேசுவின் மொழிகளை ஆழமாக ஆராய்ந்தால் ஆசியும் அருளும் கிடைக்கும். என்றும் கிடைக்கும். இரவெல்லாம் வலை போட்டு மீன் கிடைக்காமல் உறவெல்லாம் உதவிடாமல் சீடன் துன்புற்றான். இயேசு தோன்றி வலையை ஆழத்தில் போடு என்றார். சீடன் உடனே கீழ்ப்படிந்தான். வலை கிழியத்தக்க மீன்கள் கிடைத்தன. என்னை பின்பற்றி வா என்றார் இயேசு.
என்னை பின்பற்றி வா என்றார் இயேசு. உடனே புறப்பட்டான். வார்த்தையின்படி மனிதனை பிடிப்பதற்காக மாறினான். உடனே புறப்பட்டான். வார்த்தையின்படி மனிதரை பிடிப்பதற்காக மாறினான். இறைவனோடு ஆழமான நட்பு அன்பு கொண்டால் குறைகள் நீங்கி நிறைவில் நிழலாடும். அப்பாலே போ. மனித வாழ்வில் நிறைய பாவகுணங்கள் அப்பாலே போக வேண்டும். இன்று மனிதன் வாழ்வில் நிறைய பாவகுணங்கள் அப்பாலே போக வேண்டும். பதவி ஆசைகள் பண ஆசைகள் நினைத்து பரிதவிக்காமல் இப்பாவங்களை நாம் அப்பாலே துரத்த வேண்டும். பக்கத்து வீட்டாரிடம் பகைமை தவிர்த்து பரமனின் அன்பை பகிர்தல் இல்லாமல் வாழ்வை அப்பாலே விரட்டு. பக்கத்து வீட்டாரிடம் பகைமை தவிர்த்து பரமனின் அன்பை பகிர்தல் இல்லாமல் வாழ்வை அப்பாலே விரட்டு. இயேசுவின் மொழியை உள்ளத்தில் வாழாமல் உதடுகள் உச்சரிக்கும் வாழ்வினை என்றும் அப்பாலே உதறித்தள்ளு. இயேசுவின் மொழியை உள்ளத்தில் வாழாமல் உதடுகளில் உச்சரிக்கும் வாழ்வினை என்றும் அப்பாலே உதறித்தள்ளு. பணிக்காக பதவிக்காக இயேசுவை மறுதலிக்கும் குணம் என்றும் மனதை விட்டு அப்பாலே துரத்து. பகைவனை நேசி என்றார் இயேசு பெருமான். ஆனால் சகோதரனை நேசிக்காமல் வாழும் எண்ணம் வாழ்வில் அப்பாலே நீக்கு. நிரந்தரமில்லா வாழ்வுக்கு சமாதானத்தை இழந்து போலியன் எண்ணம் நிரந்தரமில்லா வாழ்வுக்கு சமாதானத்தை இழந்து போலியான எண்ணம் அப்பாலே போ. நம்பிக்கை இழந்து மாயமாக வாழும் மனிதனின் பக்தி அப்பாலே விரட்டு. பணக்காரர்களை விசாரிக்கும் திருச்சபை மக்கள் ஏழைகளை விசாரிக்காமல் ஏளனமாக பார்க்கும் அந்த பார்வைகள் அப்பாலே போக வேண்டும். ஏழைகளை விசாரிக்காமல் ஏளனமாக பார்க்கும் அந்த பார்வை அப்பாலே போக வேண்டும். ஆசை காட்டி ஆண்டவனை மறுதலிக்கும் மனநிலையை அப்பாலே துரத்து. சாத்தான் பல வடிவங்களில் ஏமாற்றுபவன். இயேசுவையும் ஏமாற்ற நினைத்தது. ஆனால் இயேசு அப்பாலே போ சாத்தானே என்று சாடினார். இயேசுவை வணங்கும் நாம் சாத்தானை நம்மை ஏமாற்றும் பொழுதெல்லாம் சாத்தான் நம்மை ஏமாற்றும் பொழுது அப்பாலே போ சாத்தானே என சொல்லுவோமா? தீய சிந்தனையை நாம் வெல்லுவோமா? ஏமாற்றும் பொழுது அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுவோமா? தீய சிந்தனையை வெல்லுவோமா? பல சாத்தான்கள் நம்மை சுற்றி வந்தாலும் நாம் கற்ற மொழி இயேசுவின் மொழி மூலமாக அவளை விரட்டி விடுவோம். பல சாத்தான்கள் நம்மை சுற்றி வந்தாலும் நாம் கற்ற இயேசுவின் மொழி மூலமாய் அவளை ஓட்டிடுவோம். புல்லுள்ள வறண்ட வாழ்க்கை பாலைவனத்தில் வாழும் மாந்தர்கள் புல்லுள்ள அமர்ந்து வாழ்ந்திட இயேசு விரும்புகிறார். சாதி பேயை ஓட்டி ஆலயத்தில் கிரேக்கன் யூதன் வேறுபாடின்றி தொழுகை செய்தால் புல்லுள்ள இடங்களில் வாழுவோம். திருமறையை திரும்ப படிப்பது மட்டுமல்ல, வாழ்வில் திருப்புமுனை ஏற்பட்டால் புல்லுள்ள இடங்களில் அமர்வோம். திருப்பாடல் 23 மனிதர்கள் அன்றாட சுவாச காற்றை சுவாசித்தால் புல்லுள்ள இடங்களில் அமர்வோம். இறைவனோடு என்றும் இணைந்தால் இறைப்பணியில் மகிழ்ந்தால் புல்லுள்ள இடங்களில் அமர்வோம். அன்பாக வாழும் அடியார்கள் எண்ணம் ஆண்டவரின் திருவுள்ளத்தில் வாழ்ந்தால் புல்லுள்ள இடங்களில் அமர்வோம். ஜீவத்தண்ணீரும் ஜீவனையும் தருகின்ற நல்ல மேய்ப்பன் ஆசி பெற்றிட புல்லுள்ள இடங்களில் அமர்வோம். எங்கே இருக்கிறாய்? ஓடும் மேகங்கள் அந்த வானில் இருக்கின்றன. பாடும் குயில்கள் நல்ல மரத்தில் இருக்கின்றன. ஓடும் மனிதர்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றார்கள்? ஓடும் மேகங்கள் அந்த வானில் இருக்கின்றன. பாடும் குயில்கள் நல்ல மரத்தில் இருக்கின்றன. ஓடும் மனிதர்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றார்கள்? ஆடும் அலைகளில் அமைதியை தேடுகிறார்கள். கூடும் கூட்டங்களில் குணத்தை தேடுகிறார்கள். மனிதன் எதையோ தேடி தேய்பிரையாய் தேய்ந்து போகின்றான். மனிதன் எதையோ தேடி
தேய்பிரியாய் தேய்ந்து போகின்றான். ஆனால் இயேசுவோ இந்த தீய மனிதன் தேடி அன்பை விதைக்க வந்தார். உலகில் பாவம் ஓங்கி நிற்கிறது. இன்று உலகில் பாவம் ஓங்கி நிற்கிறது. நீதி பனைமரம் போல் உயராமல், நீதி பனைமரம் போல் உயராமல் அநீதி என மரம் ஓங்கி வளர்கிறது. அன்பை தொலைத்து அருள் இல்லாமல், ஆண்டவன் இல்லாமல் மனிதர்கள் வாழ்வை கண்டு இயேசு கண்ணீர் விட்டார். உலகில் பாவம் ஓங்கி நிற்கிறது. நீதி பனைமரம் போல் உயராமல் அநீதி என மரம் ஓங்கி வளர்கிறது. அன்பை தொலைத்து அருள் இல்லாமல், ஆண்டவன் இல்லாமல் மனிதர்கள் வாழ்வை கண்டு இயேசு கண்ணீர் விட்டார். தேடுதல். மனிதன் எதை தேடுகிறான்? பாலைவனத்தில் வலை போட்டு மீனை தேடுகிறான். மனிதன் எதை தேடுகிறான்? பாலைவனத்தில் வலை போட்டு மீனை தேடுகிறான். காற்றை கையில் பிடித்து தீபச்சுடர் ஏற்றி ஒளியை தேடுகிறான். காற்றை கையில் பிடித்து தீபச்சுடர் ஏற்றி ஒளியை தேடுகிறான். மீன்கள் சந்தையில் விண்மீன்கள் தேடுகிறார்கள். மீன்கள் சந்தையில் விண்மீன்களை தேடுகிறார்கள். வாழ்வில் இயேசு தொலைத்து விட்டு அமைதியை தேடுகிறாய். வாழ்வில் இயேசுவை தொலைத்துவிட்டு அமைதியை தேடுகிறார்கள். திருமறையை பழைய புத்தக கடையில் தொலைத்துவிட்டு திருவசனங்களை தேடுகிறார்கள். திருமறையை பழைய புத்தக கடையில் தொலைத்துவிட்டு திருவசனங்களை தேடுகிறார்கள். தகுதியற்ற மானிடரை தகுதிப்படுத்த தகுதி துறந்து தரணியில் தோன்றிய சரித்திர நாயகன், தாழ்மையில் பிறந்த இயேசு பெருமானே, தகுதியற்ற மானிடரை தகுதிப்படுத்த தன் தகுதி துறந்து தரணியில் தோன்றிய சரித்திர நாயகன், தாழ்மையில் பிறந்த இயேசு பெருமானே, உந்தன் பெயரை உச்சரிக்காமலே எந்தன் உள்ளமும் உதடுகளும் அழுகின்றன. உந்தன் பெயரை உச்சரிக்கவே எந்தன் உள்ளமும் உதடுகளும் அஞ்சுகின்றன. நீர் எம்மை வந்து அரவணைத்த அன்புக்கு நன்றி. உணவில்லாமல் முடியாது, உன் நினைவில்லாமல் வாழ முடியாது. உணவில்லாமல் முடியாது, உன் நினைவில்லாமல் வாழ முடியாது. சிந்தியுங்கள். கிருபை இயேசு தந்த ஈவு பிச்சை. கிருபை இயேசு தந்த ஈவு பிச்சை. என நாட வேண்டாம் உலக இச்சை. மன்னிப்பு பெற்ற நாம் நம் பகைவரை சகோதரனை மன்னிக்கிறோமா? மன்னிப்பு பெற்ற நாம் நம் பகைவரை சகோதரனை மன்னிக்கிறோமா? இலவசமாக பெற்ற கிறிஸ்து நன்மை மற்றவுடன் பகிர்ந்து கொள்கிறோமா? இலவசமாக பெற்ற கிறிஸ்து நன்மை மற்றவுடன் பகிர்ந்து கொள்கிறோமா? சிந்தியுங்கள். நல்ல மரணம் ஒரு வந்தால் நமக்கு அது கிருபை. சிந்தியுங்கள். நல்ல மரணம் வந்தால் அது நமக்கு வந்த கிருபை. புதிய ஏற்பாட்டிற்கு முன்னேற்பாடு பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டிற்கு முன்னேற்பாடு பழைய ஏற்பாடு. அந்த தீர்க்கதரிசிகளின் திருவார்த்தையின் திருவுளம்தான் இந்த சிலுவநாயகன். அந்த தீர்க்கதரிசிகளின் திருவுளம்தான் இந்த சிலுவை நாயகன். நாட்டை ஆள மன்னனுக்கோ தலையில் மலர்கிடம். ஆனால் மனிதர்களுக்காக 4 அன்பு வழங்க வந்த இயேசுக்கோ தலையில் மூழ்கிரிடம். மனிதர்களுக்காக 4 அன்பு வழங்க வந்த இயேசுக்கோ தலையில் மூழ்கிரிடம். சிலுவை ஊஞ்சலில் ஒரு குழந்தை தனக்குத்தானே தாலாட்டி பாடிக்கொண்டது 7 ராகங்களில். இந்த உலக பாவபாரத்தை சுமக்க வந்த இயேசு பாலன். மோசையின் கட்டளையை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற நிலையை மாற்றி அன்பை விதைத்து அற்புதம் செய்த அந்த மனிதன் அதோ சிலுவையில். மோசையின் கட்டளையை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற நிலையை மாற்றி அன்பை விதைத்து அற்புதம் செய்த அந்த மனிதன் அதோ அந்த சிலுவையில். தலை என்னும் மலையில் முள்கிரீடம் வைத்ததால் இரத்தம் அருவி போல் கொட்டியது. அந்த அருவியில் குளித்ததால் என் பாவம் போனது. வேரில்லா மரம் சிலுவை மரம். ஆனால் மனித வாழ்வுக்கு வேறான புனித மரம். வேரில்லா மரம் சிலுவை மரம். ஆனால் மனித வாழ்வுக்கு வேறான புனித மரம். ஸ்திரீகளுக்குள்ளே கிருபை பெற்றவள் என்று ஸ்திரீகளுக்குள் கிருபை பெற்றவள் இன்று கருவில் சுமந்த அந்த கவிதையை தொலைத்தாள். அது எண்ணி கண்ணீரால் நினைக்கிறாள். மரியாள் சுமந்த பாரத்தை எண்ணவில்லை. ஆனால் மரியாள் தன் குழந்தை வயிற்று சுமந்த பாரத்தை எண்ணவில்லை. ஆனால் மகனின் சிலுவை பாரத்தை எண்ணி சிந்தை கலங்குகிறாள். சிந்தை கலங்குகிறாள். 3ஆம் திருமொழியில் இயேசு உறவுகளை இணைக்கிறார். வயிற்றில் சுமந்த போதும் வழியெடுத்த போதும் பிரசவிக்க இடமில்லாமல் தவிர்த்த போதும், பிரசவிக்க இடமில்லாமல் அலைந்த போதும்,
பட்ட பாடலை விட என்ற மகன் படம் துயரத்தை எண்ணி பரிதவிக்கும் தாய். தாகம். புலிக்கு மானை அடித்து சாப்பிட தாகம். புலிக்கு மானை அடித்து சாப்பிட தாகம். மானுக்கு காட்டை சுற்றி ஓடி வர தாகம். மானுக்கு காட்டை சுற்றி ஓடி வர தாகம். எலிக்கு பூச்சியை பிடித்து சாப்பிட தாகம். பாம்புக்கு எலியை பிடித்து சாப்பிட தாகம். கிறிஸ்தவன் இம்மண்ணுக்கு கல்வி தாகம் தீர்த்தான். கிறிஸ்தவன் இம்மண்ணுக்கு கல்வி தாகம் தீர்த்தான். கால்டுவெல்லின் தமிழ்மொழி திராவிட ஒப்பிலக்கண தாகத்தை தீர்த்தது. கால்டுவெல்லின் தமிழ்மொழி திராவிட ஒப்பிலக்கண தாகத்தை தீர்த்தது. ஹைடாஸ்கட் அம்மையார் நோயாளிகளின் தாகத்தை தீர்த்தார். மனிதர்கள் பதவி தாகம் தீர்க்க, மனிதர்கள் பதவி தாகம் தவிர்க்க இயேசுவின் மொழிகளை பேசினால் பதவி தாகம் தீரும். நாம் இயேசுவின் விரல் பிடித்து நடந்தால் ஆத்மா தாகம் தீரும். நாம் இயேசுவின் விரல் பிடித்து நடந்தால் ஆத்மா தாகம் தீரும். பாவமான தாகத்தை போக்கி பரிசுத்தமான தாகத்தை ஏற்படுத்துவது கிறிஸ்துவின் அன்பாகும். பாவமான தாகத்தை போக்கி பரிசுத்தமான தாகத்தை ஏற்படுத்துவது கிறிஸ்துவின் அன்பாகும். ஏழையின் தாகத்தை தீர்க்கவே உலகில் இயேசு பிறந்தார். ஏழையின் தாகத்தை தீர்க்கவே இயேசு உலகத்தில் பிறந்தார். நன்றி, வணக்கம்.